ஹாய் மெடிச்சலா குட்டீஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்காக 2009 வெளியான த கலெக்டர் அப்படிங்கிற ஒரு தாறுமாறான படத்தை எடுத்து வந்திருக்கேன். இந்த படத்தை பார்த்துட்டு பதறி சதறி போய் கண்டிப்பா செகண்ட் பார்ட் வேணும் அப்படின்ட்டு கேட்க போறீங்க. அப்படி செகண்ட் பார்ட் கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கணும் இல்லையா? சோ வாங்க நாம இப்போ இந்த கதைக்குள்ள போலாம். கதை சொல்ல நானும், அதை கேட்டு ரசிக்க நீங்களும். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பெரிய வீட்டை காட்டுறாங்க. அந்த வீட்டுக்குள்ள ஒரு வயசான ஜோடி இருக்காங்க. அப்படி அவங்க இருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ள ஒரு பெட்டி ஒண்ணு இருக்கிறத பாக்குறாங்க. இந்த பெட்டியை யார் நம்ம வீட்டை கொண்டு வச்சது அப்படின்ட்டு பயத்தோட ரெண்டு பேரும் பக்கத்துல போய் பாக்குறாங்க. அந்த பெட்டிக்கு மேல ஃபார் த கலெக்ஷன் அப்படின்ட்டு ஒரு பேப்பர்ல எழுதி இருக்குது. அப்படி இந்த பேப்பரை இவர் கையில எடுத்ததும் அந்த பெட்டி அப்படியே கட்ட கட்ட கடன்னு ஆட ஆரம்பிக்குது. யோசிச்சு பாருங்க, பூட்டி வச்ச வீடு, நடு ராத்திரியில யாரோ கொண்டு வந்து பெட்டியை வச்சிருக்காங்க. பெட்டிக்கு மேல பேப்பரையும் அந்த பெட்டிக்குள்ள ஒரு சத்தத்தையும் கேட்டுட்டு அந்த பெட்டியை திறந்ததும் அவரு பயத்தோட உச்சத்துக்கே போயிடுறாரு. உள்ள என்ன இருக்குன்னு பாப்போங்கிறதுக்காக அந்த பெட்டியை இவரு ஓபன் பண்றாரு. அப்போ அவருக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்த யாரோ ஒருத்தவங்க அவரோட வாயை பத்தி அப்படியே தர 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 எடுத்துட்டு போறாங்க. அப்படியே சீனையும் கட் பண்றாங்க. இப்போ இந்த படத்தோட ஹீரோவான ஆர்க் அப்படிங்கிற ஒருத்தனை காட்டுறாங்க. இவனை ஹீரோன்னு சொல்றதா இல்ல ஹீரோ இல்லன்னு சொல்றதான்னு தெரியல. கதைக்காக நாம இவனை ஹீரோன்னு வச்சுக்குவோம். ஆனா கடைசியில இவன் பண்றத பார்த்துட்டு இவனுக்கு என்ன பேர் கரெக்டா இருக்கும் அப்படிங்கறத நீங்களே சொல்லுங்க. சரி, ஓகே. இப்ப நம்ம ஹீரோ இந்த வீடுகளை ரினோவேட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு வேலை தான் இவன் இப்ப பாத்துட்டு இருக்கான். அப்படி அவன் வேலை பார்த்துட்டு இருக்க அந்த வீட்டோட ஃபேமிலியை பத்தி கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். நான் சொல்றதுக்கு முக்கியமான காரணம் ஒன்று இருக்குது. ஆனா அந்த வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்கிறத மட்டும் இப்ப தெரிஞ்சுக்கோங்க. அந்த வீட்டுல மொத்தம் 4 பேர் இருக்காங்க. கணவன், மனைவி, சின்ன பொண்ணு, அப்புறம் பெரிய பொண்ணு. அந்த வீட்டோட குட்டி பொண்ணு நம்ம ஹீரோ கூட செம்ம க்ளோஸ் ஆயிடுறாங்க. அந்த வீட்டோட ஓனர் இருக்காரு பாருங்க, அதான் அந்த கணவர்னு சொன்னோம் இல்லையா, அவரு நம்ம ஹீரோ கிட்ட வந்து இன்னும் என்னென்ன வேலையெல்லாம் பாக்கி இருக்கு அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் சீக்கிரம் இது எல்லாத்தையும் முடிச்சு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாரு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து ஒரு கேட்டை தூக்கிறதுக்காக போறாரு. அப்போ அவரோட கையில ஏகப்பட்ட குழவி வந்து நிக்குது. என்னடா இவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அந்த பக்கத்துல ஒரு குழவி கூட்டமே இருக்குது. ஆனா நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட பயப்படல. அந்த வாயில சிகரெட் வச்சிருப்பான் பாருங்க, சிகரெட் அப்படியே இழுத்து புகை அந்த குழவி மேல ஊதுனதும் அந்த குழவிங்க எல்லாம் அப்படியே சிட்டு சிட்டா பறந்து போயிடுதுங்க. அந்த வீட்டோட குட்டி பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட எப்படி க்ளோஸா பேசினாலோ அதே மாதிரி அந்த பொண்ணும் வந்து நம்ம ஹீரோ கிட்ட ஜாலியா பேசுறா. ஆனா நம்ம ஹீரோ கூட க்ளோஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பேசல. அவன் கையில வச்சிருந்த அந்த சிகரெட்டை தூக்கிட்டு போறதுக்காக தான் அப்படி பேசியிருப்பா. நம்ம ஹீரோ வேலை பார்த்ததுக்கான சம்பளத்தை அந்த வீட்டோட ஓனர் கொண்டு வந்து கொடுக்குறாரு. நீங்க கேட்ட பணத்தை விட கொஞ்சம் கூட தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அச்சோ சார், எனக்கு அதெல்லாம் பிடிக்காது சார். நான் வேலை பார்த்ததுக்கான அந்த சம்பளத்தை மட்டும் கொடுத்தா போதும். எக்ஸ்ட்ரா கொடுத்த காசை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்ட்டு திரும்ப கொடுக்குறான். ஆனா அந்த வீட்டு ஓனர் திரும்ப வாங்க மாட்டேங்கிறாரு. இல்ல சார், நீங்க நிறைய வேலை பார்த்திருக்கீங்க, சோ நீங்களே வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. சரி, ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசுல தன்னோட குட்டி பொண்ணுக்கு ஒரு குட்டி பொம்மை வாங்கி கொண்டு போய் கொடுக்குறாரு. அதை பார்த்து நம்ம ஹீரோவோட வீட்டுக்காரம்மா உங்ககிட்ட இருக்கா இல்லையா அப்படின்ட்டு கோவமா ஒரு பார்வையை பார்த்துட்டு உள்ளர போறாங்க. இவரும் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போய் அந்த பணத்தை எடுத்து கையில கொடுக்குறாரு. அதை வாங்கி கடகடன்னு எண்ணி பார்த்துட்டு இந்த காசு பத்தாது, இன்னைக்கு நைட்டுக்குள்ள நான் எவ்வளவு காசு கட்டணும் அது எல்லாமும் கண்டிப்பா வந்தே ஆகணும். அப்படி மட்டும் நடக்கல உன்னை அள்ளி வச்சு கொளுத்தி விடும் அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொன்னதுக்கு அப்புறம் நீ கேட்ட அந்த காசை நான் எப்படியாவது கொண்டு வரேன் தாயே அப்படின்ட்டு இவன் வெளில போறான். அதுக்கப்புறம் ஒரு டானை நம்ம ஹீரோ மீட் பண்றான். நான் வேலை பார்த்த வீட்டுல ஒரு டைமண்ட் ஒன்று இருக்கிறத பார்த்தேன். அதை மட்டும் நம்ம ஆட்டை போட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இன்னைக்கு ஒரே நாள் நைட்ல நம்ம லட்சாதிபதியா மாறிடலாம். அந்த டைமண்ட் ஆட்டை போட்டு ஆளுக்கு பாதி பாதியா பிரிச்சுக்கலாங்கிற மாதிரி சொல்றான். ஆனா அதுக்கு அந்த மொட்டை பைய எனக்கு 60 உனக்கு 40, நான் சொன்னதுக்கு நீ ஒத்துக்கிட்ட அப்படின்னா நம்ம கண்டிப்பா அந்த டைமண்ட் ஆட்டையை போடலாம். அப்படி இல்ல எனக்கு வேண்டாம் நான் தனியா போறேன் அப்படின்னா போய் செத்து போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். தனியா போனா கண்டிப்பா நம்மளால முடியாது அப்படிங்கிறது நம்ம ஹீரோவுக்கு நல்லாவே தெரியும். சோ அந்த மொட்டை பைய சொன்ன அந்த டீலுக்கு நம்ம ஹீரோ ஒத்துக்கிறான். நம்ம ஹீரோ கார் எடுத்துக்கிட்டு அவன் வேலை பார்த்த அந்த வீட்டுக்கு திருடுறதுக்காக போறான். அப்போ அந்த காரை ஒரு கார்னர்ல பார்க் பண்ணிட்டு ஒரு பேக் எடுத்துக்கிட்டு அந்த வீட்டை நோக்கி செம்ம வேகமா ஓடிட்டு இருக்கான். அப்போ ஒரு நாய்க்குட்டி ஒண்ணு இவன் மேல அப்படியே பாஞ்சு விழுகுது. ஜஸ்ட் மிஸ் ஆயிடுறான். நல்ல வேளை அந்த நாயை கட்டி போட்டிருந்தாங்க, இல்லைன்னா நம்ம தலைவனோட நிலைமை என்ன ஆயிருக்கும். இதெல்லாம் அப்படியே ஒரு பக்கம் இருக்க அந்த வீட்டோட பூட்டை திறந்து நம்ம ஹீரோ தம்பி உள்ளர போயிடுறாரு. இந்த வீட்டை நம்ம ஹீரோ தம்பி தான் ரெனோவேஷன் பண்ணிருப்பாரு. அப்படி இவன் இந்த வீட்டுக்குள்ள வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த வீட்டு ஓனரோட மனைவி ஒரு போட்டோ ஃப்ரேம்க்கு பின்னாடி இருக்கிற ஒரு சீக்ரெட் வால்ட்டை ஓபன் பண்ணிருப்பாங்க. அதை நம்ம ஹீரோ தம்பி கரெக்டா பார்த்திருப்பான். இப்ப சரியா அந்த போட்டோ ஃப்ரேம்க்கு பின்னாடி வந்து அந்த வால்ட்டை திறக்கிறதுக்காக ஏதோ ஒரு எக்யூப்மெண்ட் எடுத்து அந்த வால்ட்ல வச்சுட்டு அந்த வால்ட்டோட சீக்ரெட் நம்பரை இவன் ஒன்னா கண்டுபிடிச்சிட்டு இருக்கான். சரியா அந்த நேரம் பார்த்து இவனுக்கு பின்னாடி யாரோ நடக்கிற மாதிரியான ஒரு சத்தம் ஒண்ணு கேக்குது. அந்த சத்தத்தை கேட்டுட்டு பின்னாடி யாராவது இருக்காங்களா அப்படின்ட்டு திரும்பி பாக்குறான். இவன் அப்படி திரும்பி பார்த்ததும் அந்த சத்தம் அப்படியே நின்று போயிடுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் அந்த வால்ட்டை திறக்கிறதுக்காக இவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இப்போ மறுபடியும் அதே சத்தத்தை கேட்டுட்டு இவன் அப்படியே திரும்பி பாக்குறான். அந்த வீட்டுக்குள்ள யாரோ ஒருத்தவங்க வர்றதை நம்மளால பார்க்க முடியுது, ஆனா ஹீரோவால பார்க்க முடியல. அந்த வீட்டுக்குள்ள யாரோ ஒருத்தவங்க வர்றதை நம்மளால பார்க்க முடியுது, ஆனா ஹீரோவால பார்க்க முடியல. அப்படின்னா இதுக்கப்புறம் நாம இங்க இருக்கிறது நல்லதுக்கு இல்ல. சோ இந்த இடத்த விட்டு நாம ஜூட்டு விடலாம் அப்படின்ட்டு அந்த போட்டோ ஃப்ரேம்னு சொன்ன பாத்தீங்களா, சரி அது ஒன்றும் போட்டோ ஃப்ரேம் கிடையாது, அது வந்து ஒரு கண்ணாடி. அந்த கண்ணாடியை மூடி வச்சுட்டு இந்த வீட்டை விட்டு தப்பிச்சு போகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கதவுக்கு பக்கத்துல வந்து பார்த்தா அதுல மொத்தமா 4 லாக் இருக்குது. அச்சோ, என்னடா இங்க நடக்குது? நாம தானே இந்த வீட்டை ரெனோவேட் பண்ணோம், நாம செட் பண்ணும்போது ஒரே ஒரு லாக் தானே இருந்துச்சு, இப்போ என்ன 4 இருக்கு அப்படின்ட்டு அந்த ஒவ்வொரு பூட்டை திறக்கலாம் அப்படின்னு நினைச்சா கூட இவனுக்கு பின்னாடி வரவன் நம்ம ஹீரோ
ஹீரோவை வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிருவான். இப்போதைக்கு இந்த இடத்த விட்டு தப்பிக்கிறத விட எங்கனையாவது போய் ஒளிஞ்சிக்கலாம் அப்படின்ட்டு நினைக்கிறான். அந்த நேரம் பார்த்து இவன் யதார்த்தமா டைம் பாக்குறான். 12 மணிக்குள்ள எனக்கு காசு வேணும் அப்படின்ட்டு தன்னோட மனைவி சொன்னது அவனுக்கு இப்ப ஞாபகம் வருது. சோ மாட்டாலும் பரவாயில்ல, அந்த டைமண்டை நாம எப்படியாவது ஆட்டையை போட்டு ஆகணும் அப்படின்ட்டு அந்த வால்ட்டை ஓபன் பண்றதுக்காக அதுக்கு பக்கத்துல போய் நிக்கிறான். ஏர் வென்டிலேஷன்ஸ்க்காக இந்த சிம்னி எல்லாம் இருக்கும் தெரியுங்களா, அந்த சிம்னிக்குள்ள வந்து யாரோ ஒருத்தவங்க கத்துற மாதிரியான சவுண்ட நம்ம ஹீரோ தம்பி கேட்கிறாரு. மறுபடியும் அந்த வால்ட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அந்த சத்தம் கேட்கிற இடத்தை நோக்கி போயிட்டு இருக்காரு. ஒரு கதவு ஒன்றை இவன் திறக்கும் போது அந்த கதவுக்கு பின்னாடியில இருந்து இந்த வீட்டோட ஓனர் பையன் ஒருத்தர் இருக்கா இல்லையா, அவனோட முகமெல்லாம் அப்படியே ரத்தம் ஒழுக ஒழுக அப்படியே அந்த இடத்துல இருந்து கீழே விழுகிறான். அந்த வீட்டு ஓனர் நம்ம ஹீரோ பார்த்துட்டு, டேய் இதுக்கெல்லாம் நீ தான் காரணமா, என் குடும்பத்தை எதுக்காக நீ இப்படி பண்ண அப்படின்ட்டு அவன் காட்டு கத்திட்டு இருக்கும்போது, ப்ளீஸ் சார் சத்தம் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஓனர் ஹீரோ சொல்றதை சுத்தமா கேட்கவே இல்ல. அவனை போட்டு தள்ளுறதுக்காக ஒரு கத்தி எடுக்கலான்ட்டு எடுக்கும் போது அந்த கத்தி இருந்த இடத்துல ஒரு ட்ராப் இருந்திருக்கும் போல. அப்படி அந்த கத்தியை யாராவது எடுத்தாங்கன்னா அந்த நேரத்துல அந்த ட்ராப் வந்து ஆட்டோமேட்டிக்கா ட்ரிகர் ஆகிற மாதிரி செட் பண்ணிருக்காங்க. ஓனர் கத்தி எடுத்ததும் ட்ராப் ட்ரிகர் ஆயிடுது. அவனோட காலில் ஒரு கம்பி மாட்டி அப்படியே தர இழுத்துட்டு போய் மேல இருந்து கீழே தூக்கி போட்டுருது. அந்த வீட்டு ஓனர் தான் இவ்வளவு நேரமா இந்த வீட்டுக்குள்ள சுத்திட்டு இருப்பாரு போல அப்படின்ட்டு நம்ம ஹீரோ நினைச்சிருப்பான். ஆனா இப்ப அந்த மனுஷனை இப்படி ரணகலமா கிடக்கிறத பார்த்துட்டு அச்சுச்சோ அப்போ வீட்டுக்குள்ள வேற எவனோ இருக்கான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறான். இப்போ இந்த வீட்டுக்குள்ள நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம உதவிக்கு ஆள் கூப்பிடலாம் அப்படிங்கிறதுக்காக இவன் போன் எடுத்து காதுல வைக்கிறான். அந்த போன்ல இருந்த ஊசியை பார்க்காம நம்ம ஹீரோ தம்பி எடுத்து அதை காதுல வச்சிடறாரு. ரத்தம் அப்படியே பிச்சுக்கிட்டு அடிச்சிட்டு இருக்கும்போது அட கடவுளேன்ட்டு கையெடுத்து கொண்டு போய் ஒரு ஜன்னல்ல வச்சிடறாரு. அந்த ஜன்னல்ல யாராவது கையை வச்சா உடனே கத்தி கிழிக்கிற மாதிரி செட் பண்ணிருப்பாங்க போல. அந்த கத்தி கையை கிழிச்சு விட்டுருது. ரத்தம் அப்படியே பிச்சுக்கிட்டு ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கும்போது அந்த ஜன்னலையும் மேல தூக்க முடியல, கையையும் உள்ள இருந்து எடுக்க முடியல. கொஞ்சம் ஃபோர்ஸா கையை இழுத்தா வந்துரும். ஆனா அந்த மேல் தோல் இருக்கு பாருங்க, அது அப்படியே தனியா வலிச்சு கொண்டு வந்து கீழே போட்டுரும். அந்த ஜன்னலை தூக்க முடியாதனால வேற வழி இல்லாம இவன் கையை இழுத்துறான். ஒரு பக்கம் ரத்தம் பிச்சுக்கிட்டு அடிச்சுட்டு இருக்குது. இவனுக்கு வலி தாங்க முடியல, இருந்தாலும் கத்தியும் அழுக முடியல. வெளியில மழை வர மாதிரி இருக்கிறதால இடி செம்மையா அடிச்சுக்கிட்டு இருக்குது. எப்ப எல்லாம் இடி அடிக்குதோ அப்போ அந்த சவுண்டை யூஸ் பண்ணி நம்ம ஓடுற சவுண்டு வெளியில கேட்காது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு இவன் தப்பிக்கிறதுக்காக போராடிட்டு இருக்கான். அப்போ ஒரு ஜன்னல் கதவை உடைச்சி நம்ம வெளில தப்பிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜன்னல் கதவை இழுக்கிறான். இவன் எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் அந்த ஜன்னல் கதவை இவனால உடைக்க முடியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் பாக்குறான் அந்த ஜன்னல் கதவை திறந்தா இவன் செத்து போற மாதிரியான ஒரு ட்ராப் ஒன்னு செட் பண்ணிருக்குது. அப்பதான் இவனுக்கு ஒரு யோசனை வருது, நல்ல வேறடா இந்த கதவை திறக்கல அப்படின்ட்டு. இந்த வீட்டை விட்டு நம்ம சீக்கிரம் தப்பிச்சு போகணும் அப்படிங்கிறதுக்காக இவன் நாலா பக்கமும் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கான். அப்போ திடீர்னு அவன் கண்ணத்துல கிளிப்பட்டு அப்படியே ரத்தம் ஊத்திக்கிட்டு இருக்குது. நமக்கு ஏன் திடீர்னு இப்படி ரத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா உத்து கடந்து பார்க்கும் போதுதான் தெரியுது, மாஞ்சா திறவன கயிறு மாதிரி ஏதோ ஒண்ணு ரொம்ப ரொம்ப ஷார்ப்பா இருக்குது. அது இவனோட கண்ணத்துல லைட்டா படத்துக்கே ரத்தம் அப்படியே பிச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்குது. ஒரு வேளை இவன் மட்டும் அதை பார்க்காம கொஞ்சம் வேகமா போயிருந்தா என்ன இருக்கும் தெரியுமா, இந்த கேக் பீஸ் போடுவாங்க பாருங்க, அந்த மாதிரி நம்ம தலைவன் பீஸா அந்த பக்கம் போய் விழுந்திருப்பான். அப்பாடா தப்பிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் மறுபடியும் வேகமா தான் நடக்க ஆரம்பிக்கிறான். அப்போ கீழே ஒரு ட்ராப் ஒன்று இருக்கிறத இவன் பாத்துறான். ஜஸ்ட் மிஸ், காலு மட்டும் பட்டிருந்துச்சு, தம்பியோட உயிரை அங்கேயே கெட்டிருக்கும். அப்பாடா தப்பிச்சோம் அப்படின்னு பெருமூச்சு விடுறதுக்குள்ள மறுபடியும் அந்த வில்லப்பைய கீழே இறங்கி வரான். அந்த வில்லப்பைய கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு ரூம்குள்ள போயிடுறான். ரூம் இருட்டா இருக்கு, சோ லைட் அடிச்சு வச்சுக்கிட்டு இவன் நாலா பக்கமும் சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ரூமுக்கு மேல யாரோ நடந்து போற மாதிரி இருக்கிறதுனால இவன் அப்படியே மேலேயே பார்த்துட்டு இருக்கான். அப்ப அந்த இருட்டான ரூமுக்குள்ள இருந்து சடனா ஒரு கை ஒண்ணு இவன் மேல பட்டுருது. பயத்தை அப்படியே அரண்டு போய் கடவுளே என்ன காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு இவன் கத்திக்கிட்டே பார்த்தா இந்த வீட்டு ஓனர் இருக்கான் பாருங்க, அவன் அப்படியே அடி என்ன அடிச்சு அவன் மூஞ்ச அடிச்சு உடைச்சு பிரிச்சு பேத்தெடுத்து ரத்தம் வலிய ஒரு சேர்ல கட்டி போட்டு வச்சிருக்கானுங்க. கால் இருக்கு இல்லையா, காலு அத இரும்பு ராட எடுத்து அடிச்சிருப்பான் போல. ஐயோ கடவுளே, அந்த ரணகுடத்தை என்னால கண் கொண்டு பார்க்க முடியல. இவ்வளவு வழியிலையும் இவ்வளவு கஷ்டத்திலயும் அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, என்னோட சின்ன பொண்ணையும் என் மனைவியையும் நீ எப்படியாவது காப்பாத்து ப்ளீஸ். இந்த சைக்கோ பைய கிட்ட அவங்க 2 பேரும் மாட்டிக்கிட்டாங்களா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல, தயவு செஞ்சு அவங்களை எப்படியாவது காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிரான். இவ்வளவு வலி வேதனை ரத்தம் அப்படின்ட்டு எவ்வளவுதான் போனாலும் தன்னோட குடும்பத்தை எப்படியாவது இவன் பாதுகாக்கணும்னு நினைக்கிறான் பாத்தீங்களா. இந்த வகையில வச்சு பார்க்கும்போது ஆண்கள் எப்பவுமே டாப் டக்கர் தான். சரி ஓகே, நான் அவங்க 2 பேரையும் எப்படியாவது காப்பாத்துறேன், உங்ககிட்ட கன் ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு கேட்கறான். என்னோட பெட்ரூம்ல அதை ரொம்ப ரொம்ப சேஃபா வச்சிருக்கேன், நீ எப்படியாவது போய் அதை எடுத்துக்கோ, நான் செத்து போயிடும் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும், ஆனா ப்ளீஸ் எப்படியாவது அவங்க 2 பேரையும் காப்பாத்து அப்படின்ட்டு சொல்லி அனுப்புறான். அது மட்டும் இல்லாம அவன் போகும்போது புல்லட்ஸ் எல்லாம் ஒரு டிராவல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராவை திறக்கிறதுக்கான கோட் வேர்ட்ஸையும் சொல்லி அனுப்புறான். அந்த ஓனரோட ஒய்ஃபை கட்டி போட்டிருக்க இடத்துக்கு இவன் வந்து சேர்றான். குளிக்கிற பாத் டப் இருக்கு பாத்தீங்களா, கையை காலு வாய் கண் அப்படின்ட்டு எல்லாத்தையும் கட்டி அந்த பாத் டப்புக்குள்ள போட்டு வச்சிருக்கானுங்க. அந்த லேடியை காப்பாத்துறதுக்காக அவங்களுக்கு பக்கத்துல போனதும் அவங்க அப்படியே பயந்து சத்தம் போடுறாங்க, அந்த வில்லப்பைய தான் வந்துட்டானோ அப்படின்ட்டு. எம்மாடி கருமாரி தாயே சத்தம் போட்டு கத்திராதிரி, அந்த வில்லப்பைய மட்டும் சத்தம் கேட்டு இங்க வந்தான் என்ன அள்ளி வச்சு கொளுத்தி போடுவான், சோ சத்தம் போடாம நான் சொல்றதை மட்டும் கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அந்த பொண்ணோட வாய்க்கட்டை ஊத்தி விட்டுட்டு
விட்டுட்டு அந்த கண்கட்டையும் அவுத்து விடலான்னு பாக்குறான். அந்த பொண்ணோட கண்ணுல ஒரு டேப்பை போட்டு ஒட்டி அதை எடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக ரெண்டு பக்கமும் பின்ன வச்சு அடிச்சு வச்சிருக்கான். ஒருவேளை அந்த பின்னை இவன் எடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அதே நேரத்துல அந்த பின்னை எடுத்துட்டு திரும்ப இவன் அடிக்காம விட்டான்னு வச்சுக்கோங்களேன், இங்க வேற யாரோ வந்திருக்காங்க அப்படிங்கிறது அந்த வில்லப்பயலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாவே தெரிஞ்சு போயிடும். சோ நம்ம ஹீரோ தம்பி அதை அவுக்காம தான் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கான். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, என் பெரிய பொண்ணு வீட்டுல இல்ல, அதே நேரத்துல என் சின்ன பொண்ணு வீட்டுல இருந்தாலும் அந்த வில்லப்பைய கிட்ட இன்னும் மாட்டல. சோ எப்படியாவது நீ அவளை காப்பாத்தியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கெஞ்சிரா. ஓகே நீங்க பயப்படாதீங்க, நான் எப்படியாவது குட்டி பொண்ணை காப்பாத்திடுறேன், ஆனா நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண மட்டும் தான் அதை என்னால பண்ண முடியும். நான் இங்க இருந்து கிளம்பி போய் ஒரு சேஃபான இடத்துல ஒளிஞ்சுக்க போறேன். அதுக்கப்புறம் நீங்க சத்தம் போட்டு கத்துனீங்கன்னா அந்த வில்லப்பைய உங்களை பார்க்க வருவான். அந்த கேப்பை நான் யூஸ் பண்ணி அந்த குட்டி பொண்ணு எங்க இருக்கா அப்படிங்கறத நான் தேட ஆரம்பிப்பேன். சோ நான் சொன்னதை கரெக்டா செய்யறீங்களா அப்படின்ட்டு இவன் கேட்கும்போது, ஐயோ நான் சத்தம் போடணுமா, ஒருவேளை நான் சத்தம் போட்டா அவன் என்ன கொன்றுவானே அப்படின்ட்டு இவங்க பயப்படுறாங்க. சொன்னா கேளுங்க, அவன் கண்டிப்பா உங்களை எதுவும் பண்ண மாட்டான், நான் குட்டி பொண்ணை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும் அப்படின்ட்டு சொன்னதுக்கு அப்புறம் சரி நீங்க போய் ஒளிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒளிஞ்சதுக்கு அப்புறம் இந்த அக்கா காட்டு கத்திட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ தம்பி பண்ண பிளான் மாதிரி அந்த சத்தத்தை கேட்டதுக்கு அப்புறம் அந்த வில்லப்பைய அவங்கள நோக்கி ஓட ஆரம்பிக்கிறான். அந்த கேப்பை பெர்ஃபெக்ட்டா யூஸ் பண்ணி நம்ம தலைவன் அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறான். இப்போ அந்த லேடி சத்தம் போட்ட அந்த இடத்துக்கு அந்த வில்லப்பைய போய் அவங்க கழுத்தை பிடிச்சி நெரிச்சு நாக்க அப்படியே வெள்ள எடுத்து வச்சு அறுக்கிறதுக்காக ஒரு பக்கம் இவன் போயிட்டு இருக்கும்போது அந்த குட்டி பொண்ணை தேடி நம்ம ஹீரோ தம்பியை ஓடிட்டு இருக்கான். அந்த குட்டி பொண்ணை எங்க தேடியும் கிடைக்கல. சோ என்ன பண்றான் அப்படின்னா, பெட்ரூம்ல இருந்த துப்பாக்கி எடுத்துக்கிட்டு அந்த துப்பாக்கியோட தோட்டாவை ஒரு டிரால வச்சிருந்தேன்னு சொன்னான் இல்லையா, நம்ம ஹீரோ தம்பி டைமண்ட் எடுக்கிறதுக்காக ஒரு லாக்கரை உடைக்க பார்த்தான் இல்லையா, அந்த சேஃப்டி வால்ட்டை தான் அவன் டிரான்னு சொல்லியிருக்கான். அந்த வால்ட்டை திறந்து உள்ள இருக்கிற புல்லட் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த டைமண்டையும் எடுத்துக்கிறான். அந்த புல்லட்டோட பாக்ஸ் எடுத்துறான். ஆனா அந்த பாக்ஸுக்குள்ள ஒரு புல்லட் கூட இல்ல. இப்போ நம்ம என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இவன் நாலா பக்கமும் சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது அவனுக்கு பக்கத்துல ஒரு சத்தத்தை கேட்டு அந்த குட்டி பொண்ணை தான் இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு, ஏமா குட்டி பொண்ணு நீ இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கேட்டுட்டே இருக்கிறான். ஆனா அங்க இருந்து எந்த வித சத்தமும் வரல. சோ அந்த சத்தம் கேட்கிற அந்த இடத்துல இருக்கிற ஒரு கதவை திறந்து பார்க்கும்போது உள்ள ஒரு பெட்டி ஒண்ணு இருக்குது. நாம இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பெட்டியை பார்த்தோம் இல்லையா, எக்ஸாக்ட்டா அதே பெட்டி தான் இப்ப இருக்குது. அந்த பெட்டிக்குள்ள இருந்து தான் சவுண்ட் வருது. சோ இந்த குட்டி பொண்ணு அந்த பெட்டிக்குள்ள இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவை திறந்து பார்த்தா ஸ்டார்டிங் சீன்ல அந்த தாத்தா ஒரு பெட்டியை திறந்து பார்க்கும்போது அவருக்கு பின்பக்கமா நின்று யாரோ ஒருத்தவங்க அவர் வாயை பொத்தி எடுத்துட்டு போனாங்க இல்லையா, அந்த தாத்தா தான் இப்ப இந்த பெட்டிக்குள்ள இருக்கிறாரு. அந்த தாத்தா கிட்ட நம்ம ஹீரோ எதையதையோ கேட்க அவரு சம்பந்தமே இல்லாம எதையதையோ பேசிட்டு இருக்காரு. இந்த தாத்தா போற சத்தத்துல கண்டிப்பா அந்த வில்லப்பைய நம்மள வந்து போட்டுருவான். சோ நமக்கு வேற வழியே இல்லை அப்படின்ட்டு அந்த தாத்தாவை மறுபடியும் அந்த பாக்ஸ்குள்ள போட்டு அடைச்சிட்டு அந்த குட்டி பொண்ணு எங்க இருக்கா அப்படிங்கறத ரூமா தேடிட்டு இருக்கான். அப்படி ஒரு ரூம்குள்ள போகும்போது அந்த ரூம் மொத்தமும் குளூவா ஊத்தி வச்சிருப்பான் போல. அதை பார்க்காம நம்ம ஹீரோ தம்பி உள்ள போக அதே மாதிரி ஒரு பூனை குட்டியும் உள்ள விழுந்துருது. ஒரு ஸ்டெப் கூட எடுத்து இந்த பக்கமா வைக்க முடியல, அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு குளூவை ஊத்தி விட்டுருப்பான் போல. தப்பிக்கிறதுக்கு இவன் ஒரு பக்கம் போராடிட்டு இருக்கான். அதே நேரத்துல அந்த பூனை இருக்கு பாருங்க, அதுவும் கடந்து கையாமையான்னு கத்திட்டு இருக்குது. அச்சச்சோ இது இதே மாதிரி சத்தம் போட்டா கண்டிப்பா நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனை குட்டிய பசையில இருந்து நேக்கா எடுத்து ஜன்னலுக்கு வெளியில வீசும் போது அது போய் அந்த ஜன்னல்ல அப்படியே ஒட்டிக்குது. நம்ம வில்லப்பைய தான் எல்லா ஜன்னல்லையும் ஒரு டிராப் வச்சிருக்கான் இல்லையா, சோ அந்த ஜன்னல்ல இருந்த ஷார்ப்பான கத்தி ஒண்ணு அந்த பூனை அப்படியே ரெண்டு துண்டா வெட்டி போட்டுருது. இந்த சத்தத்தை எல்லாம் கேட்ட அந்த வில்லப்பைய மேல யாரோ இருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அவன் வந்துட்டு இருக்கான். ஹீரோவால அந்த பசையில மாட்டின காலை எடுக்க முடியல. சோ அந்த பையனோட ஷூ மட்டும் அப்படியே கழட்டி விட்டு நேக்கா வெளில வந்துடுறான். ஆனா அப்படி அந்த பசையில ஒரு ஷூ மாட்டிருக்கிறத பார்த்தா கண்டிப்பா இங்க ஒருத்தன் வந்திருக்கான் அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும் இல்லையா. அதனால ஒரு சில புக்ஸ் எடுத்து அந்த ஷூல போட்டு அந்த ரூம்குள்ளேயே ஒளிஞ்சிக்கிறான். அந்த வில்லப்பையில உள்ள வந்து பார்த்துட்டு இங்க யாரும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் வெளில போயிடுறான். அந்த வீட்டு ஓனரை பாக்குறதுக்காக ஹீரோ மறுபடியும் மேலே ஏறி போறான். அவனோட வயிற்ற கிழிச்சு குடலை அப்படியே அள்ளி வெளில போட்டு ரணகலமா கொலை பண்ணிருக்கான். அதை பார்த்துட்டு இவனுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அப்படியே பயத்தோட உச்சத்துக்கு போன இவன் அவரோட ஒய்ஃபையாவது எப்படியாவது நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இவன் உள்ள போறான். இப்ப அந்த பொண்ணோட கண்ணை கட்டிருக்கிற அந்த பிளாஸ்டரை அவுத்து விட்டுட்டு, இதை பாருங்க மேடம், நான் எவ்வளவுதான் தேடி பார்த்தாலும் அந்த குட்டி பொண்ணை என்னால கண்டுபிடிக்க முடியல. அப்படின்னா அந்த குட்டி பொண்ணு இந்த வீட்டுல இல்லைன்னு நினைக்கிறேன், நம்ம இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனா இவன் சொல்றதை அவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க. இல்ல என் பொண்ணு இங்கதான் இருக்கா அப்படின்ட்டு திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே மேடம், நாம அந்த குட்டி பொண்ணை எப்படியாவது கண்டுபிடிப்போம். இப்போதைக்கு நான் உங்களை இங்க இருந்து காப்பாத்த போறேன், நீங்க சத்தம் போடாம எனக்கு பின்னாடி மட்டுமே தான் வந்துட்டு இருக்கணும். இவங்களோட கணவர் தான் ரணகுடரமா செத்து போய் கிடக்குறான் இல்லையா, சோ செத்து போய் கிடக்குற அவரை இவங்க கண்டிப்பா பாத்துறவே கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வேற எங்கேயுமே நீங்க பாத்துறாதீங்க, என் பின்னாடியே பாத்து வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரி ஓகே அப்படின்ட்டு சொன்னதுக்கு அப்புறம் அவங்களை அப்படியே கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். அப்போ ரத்தத்துல கால் பட்டுருது. என்ன இங்க கொலகொலன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே பாக்குறாங்க. கீழே நிறைய ரத்தம் கிடக்கிறத பார்த்துட்டு இவங்க பயந்து போய் திரும்பும் போது அவங்களோட வீட்டுக்காரர் செத்து போய் கிடக்கிறத பார்த்து இவங்க கத்தி கதறிக்கிட்டு அந்த இடத்த விட்டு ஓடுறாங்க. போகாதீங்கன்ட்டு இவன் சத்தம் போடுறான். இருந்தாலும் அந்த பொண்ணு கேட்காம அந்த இடத்தை விட்டு ஓடி போய் ஒரு கதவை திறக்கிறாங்க. அப்போ அந்த கதவுக்கு பின்னாடி நின்று அந்த வில்லப்பைய அவங்கள சத்தக்கன்னு குத்தி கொலை பண்றான். அந்த பொண்ணு இன்னும் முழுசா செத்து போகல, இன்னும் கொஞ்சோண்டு உயிர் இருக்கும் போல. அந்த பொண்ணு அப்படியே மறுபடியும் தரத்தர எடுத்துட்டு போய் அந்த பாத் டப்புக்குள்ள போடுறான். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு லிக்விட அந்த பாத் டப் ஃபுல்லா ஊத்திட்டு அந்த பொண்ணை கொடுமைப்படுத்தி அவ கத்துற சத்தத்தை ரெக்கார்ட் பண்றதுக்காக ஒரு மைக்ரோபோனை ஒண்ணு ஆன் பண்ணி வைக்கிறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட வாயை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தைக்க ஆரம்பிக்கிறான். வலி தாங்க முடியாம அவங்க கத்துற சத்தத்தை யூஸ் பண்ணி நாம தப்பிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் முடிவு பண்றான். இந்த வீட்டு ஓனரோட
ஓனரோட பெரிய பொண்ணு மட்டும் தனியா எங்கேயோ வெளில போயிருந்திருப்பா. இப்போ அந்த பொண்ணு தான் லவரை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வரத நம்ம ஹீரோ தம்பி பாத்துறாரு. ஒரு ஜன்னல் கண்ணாடியை உடைச்சிட்டு டே உள்ள வராதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் செம்மையா சத்தம் போட்டு கத்திட்டு இருக்கான். ஆனா அதுக்கு ரெண்டு பேருக்குமே இவன் சத்தம் போட்டு கத்துறது காதுல சுத்தமா கேட்கல. அந்த பொண்ணு வந்து கதவு திறக்கிறா. ஆனா உள்ள லாக் ஆயிருக்கிறதுனால இந்த பொண்ணால அதை ஓபன் பண்ண முடியல. சோ நம்ம வேற பக்கமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு இன்னொரு கதவுக்கு பக்கத்துல வரா. அந்த கதவை தான் இவங்க திறக்க போறாங்க அப்படிங்கிறது இந்த வில்லப்பையலுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் போல. சோ அந்த கதவுல இருக்கக்கூடிய 4 லாக்கையும் திறந்து விட்டுட்டு இந்த வில்லப்பைய அதுக்கு பக்கத்திலே போய் அப்படியே உட்கார்ந்துருக்கான். அந்த கதவு திறந்துகிட்டு ரெண்டு பேருமே உள்ள வராங்க. அந்த பொண்ணு நடந்து போற இடத்துக்கு பக்கத்துல தான் அந்த வில்லப்பைய உட்கார்ந்துருக்கான். ஆனா இந்த ரெண்டு பேருமே அந்த வீணா போன விளங்காத பையில பார்க்கவே இல்லை. இந்த ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கிறத அந்த வில்லப்பைய அப்படியே வெறிகொண்டு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ தம்பி அந்த கேப்ல அப்படியே அந்த பக்கமா ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறான். ஒரு கட்டத்துல இந்த ஓனரோட பெரிய பொண்ணு அந்த வில்லப்பையில பாத்துறா. அச்சச்சோ அங்க யாரும் நிக்கிறாங்க அப்படின்ட்டு இந்த பொண்ணு பயந்து போய் எதிர்த்து நிக்கிறா. அப்போ ஒரு ஷார்ப்பான கத்தி எடுத்துக்கிட்டு இந்த பொண்ணுக்கு பக்கத்துல வந்துட்டு இருக்கான். யார் இடத்துல வந்து யாரா சீன போறது அப்படின்ட்டு இந்த பொண்ணோட லவர் அவனை அடிக்கிறதுக்காக ஓடுறான். அப்போ அவன் குத்த போற இடத்துக்கு நேரா இவன் வெறும் கத்தியை மட்டும் தான் வைக்கிறான். கத்தியை அவன் கையில குத்தி அப்படியே அந்த பக்கமா பொழந்துகிட்டு வந்துருது. அதுக்கப்புறம் அவன் நிக்கிற இடத்துக்கு பக்கத்துல இருந்த ஒரு டிராப்பை இவன் ட்ரிகர் பண்ணி விட்டுறான். அதுல இருந்து ஒரு செம்ம ஷார்ப்பான கத்தி ஒண்ணு இவன் கையில விழுந்து அப்படியே விரலெல்லாம் துண்டு துண்டு துண்டா போய் கீழே விழுந்துருது. வலி தாங்க முடியாம இவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி போகும்போது ஒரு டிராப்ல கால வச்சிடறான். வலி தாங்க முடியாம கீழே விழுகும் போது இன்னொரு டிராப் ஒண்ணு வந்து அவன் தொடையிலே குத்திருது. அதுக்கப்புறம் மொத்தமா பின்பக்கமா சாயும் போது அவன் வயிற்றுல தொடையில மூக்குல வாயில கண்ணுல அப்படின்ட்டு அவன் உடம்போட எல்லா இடத்துலயும் அந்த டிராப் குத்தி கிழிச்சு அப்படியே ரத்தம் ரணகலமா போய் இறந்து போறான். அதுக்கப்புறம் இந்த பொண்ணு அப்படியே அடிச்சு தூக்கி பரட்டி வீசி எறிஞ்சிடறான். அந்த வில்லப்பைய கிட்ட செம்ம அடி வாங்கிட்டு இருக்கும்போது கூட அந்த பொண்ணு தன்னோட போனை எடுத்து 911க்கு கால் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு உள்ள வரணுங்கிறதுக்காக எல்லா லாக்கையும் ஓபன் பண்ணி விட்டான் இல்லையா, அந்த ஒட்டுமொத்த லாக்கையும் இந்த வில்லப்பைய இப்ப க்ளோஸ் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் இந்த பொண்ணை போட்டு தரலாம் அப்படின்னு நினைக்கும் போது வீட்டுக்குள்ள ஒரு அலாரம் சவுண்ட் ஒண்ணு கேக்குது. அந்த சத்தத்தை கேட்ட இந்த வில்லப்பைய அந்த இடத்த நோக்கி ஓடி போயிட்டு இருக்கான். அந்த வில்லப்பையில திசை திருப்பி இந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக நம்ம ஹீரோ தான் அலாரமா செட் பண்ணி இருக்கான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட கழுத்து கட்டு கை கட்டு அப்படின்ட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுறான். இந்த வீட்டுல ஒரு சைக்கோ பைய ஒளிஞ்சிட்டு இங்க இருக்கக்கூடிய எல்லாரையுமே கொலை பண்ணிட்டு இருக்கான். சோ சத்தம் போடாம இருமா அப்படின்ட்டு இவன் சொல்லிட்டு இருக்கும்போது இவன் தான் எல்லாரையும் கொலை பண்றான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பக்கத்துல இருந்த ஒரு கத்தரிக்கோல் எடுத்துட்டு இவனை குத்துறதுக்காக அந்த பொண்ணு வேகமா ஓடி வரா. ஆக்சுவலா அந்த கத்திரிக்கோல் எடுக்கும்போது அங்க ஒரு டிராப் ஒன்னு ட்ரிகர் ஆகிற மாதிரி செட் பண்ணிருப்பான் போல. அந்த டிராப் இந்த பொண்ணை அப்படியே தூக்கி ஒரு செவுத்து மேல வீசி அடிச்சிருது. அப்படி அந்த செவுத்துல ஏகப்பட்ட கத்தி ஆணி அப்படின்ட்டு எல்லாத்தையுமே சொருவி வச்சிருப்பான் போல. இந்த பொண்ணோட மொத்த உடம்பும் அதுல போய் சொருகி சின்ன பின்னமா போய் செத்து போறா. இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள உயிரோட இருக்கிறது அந்த பொட்டிக்குள்ள இருந்த தாத்தா மட்டும்தான். நம்ம அவரையாவது காப்பாத்தலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த பெட்டியை திறந்து தாத்தாவை வெளியில இழுக்கிறான். ஆனா அவரோட காலில ஆணி அடிச்சு சங்கிலிய கோத்து ரொம்பவே ரணகூடமா உள்ள வச்சிருப்பான் போல. அந்த தாத்தாவை வெளியில இழுக்கிறதுக்கு எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் கொஞ்சம் கூட வெளியில வர மாட்டேங்கிறாரு. சோ தாத்தா ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருக்கேன், நானாவது தப்பிக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு கண்ணாடி ஜன்னலை அடிச்சு உடைச்சிட்டு இவன் மேல இருந்து கீழே குதிச்சு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போறான். அப்போ கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் அந்த வீட்டை இவன் எட்டி பாக்குறான். அந்த ஓனரோட குட்டி பொண்ணு இந்த வீட்டுல தான் இருக்கா அப்படின்ட்டு சொன்னாங்க இல்லையா, அவங்க சொன்ன மாதிரி அந்த குட்டி பொண்ணு அந்த வீட்டுல தான் இருக்கிறா. அதை பார்த்ததுக்கு அப்புறம் எப்படியாவது நாம அந்த பொண்ணை காப்பாத்தணுமே அப்படின்ட்டு இவன் நினைக்கிறான். இப்போ அந்த பொண்ணு இருக்கிற அந்த ரூமுக்கு கீழே இந்த சைக்கோ கொலைக்காரன் அந்த தாத்தாவை கொடூரமா கொலை பண்றான். இந்த குட்டி பொண்ணை காப்பாத்துறதுக்காக மறுபடியும் நம்ம ஹீரோ அந்த வீட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறான். தன்னை காப்பாத்துறதுக்காக தான் அவர் வராரு அப்படிங்கறத இந்த குட்டி பொண்ணும் பாத்துறா. சோ அவர்கிட்ட நாம ஓடி போகலாம் அப்படின்ட்டு இந்த குட்டி பொண்ணு வேக வேகமா நம்ம ஹீரோவை பார்த்து ஓடி வந்துட்டு இருக்கா. அப்போ அந்த நேரம் பார்த்து அந்த தாத்தாவை சைக்கோ கொலைக்காரன் கொலை பண்றதை இந்த குட்டி பொண்ணு பாத்துறா. ரொம்ப சின்ன பொண்ணு இல்லையா, சோ பயத்துல கத்திடுறாங்க. அதனால அந்த சைக்கோ கொலைக்கார போய் இந்த குட்டி பொண்ணை பார்த்துட்டு இவங்களை கொலை பண்றதுக்காக துரத்துறான். அந்த குட்டி பொண்ணை கொலை பண்றதுக்காக கிட்டத்தட்ட அவளுக்கு பக்கத்துல போயிடுறான். கடைசி செகண்ட்ல அவன் மண்டியில குற்றைய போட போட்டுட்டு நம்ம தலைவன் அந்த குட்டி பொண்ணை தூக்கிக்கிட்டு வெளில போயிடுறான். அப்போ இவன் கையில வச்சிருந்த துப்பாக்கி கீழே விழுந்தது கூட கவனிக்காம இவன் அந்த பொண்ணை தூக்கிக்கிட்டு ஒரு ரூம் குள்ள போயிடுறான். அந்த குட்டி பொண்ணுகிட்ட நாம அந்த கொலைகாரனை சும்மா விடக்கூடாது, நான் ஒரு சூப்பரான ஐடியா வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு டிவிக்கு பக்கத்துல போய் அந்த பொண்ணை உட்கார சொல்றான். நம்ம ஹீரோ தம்பி வந்து ஒரு மீன் தொட்டிக்கு பக்கத்துல போய் உட்காந்துக்கிறான். அந்த வில்லப்பைய கதவை திறந்துட்டு உள்ள வந்ததும் ஏமா தாயா அந்த டிவியை பிடிச்சி தள்ளி விடு அப்படின்ட்டு இவன் சொல்றான். அந்த குட்டி பொண்ணு டிவியை தள்ளி விட அதே டைம்ல இவன் அந்த மீன் தொட்டியை தள்ளி விட்டுறான். டிவில இருந்து கரண்ட் பாஸ் ஆகும்போது இந்த தண்ணியில பட்டு அந்த ரூம் மொத்தமும் கரண்ட் பாஸ் ஆகிட்டு இருக்குது. அந்த சைக்கோ பைய உள்ள வருவான்னு பார்த்தா அந்த தாத்தா ஒருத்தர் இருந்தாரு பாருங்க, அந்த தாத்தாவை இந்த ரூம் குள்ள தள்ளி விட்டதும் அந்த தாத்தாவுக்கு ஷாக்கா அடிச்சுக்கிட்டே இருந்து அவரு அதே இடத்துல செத்து போறாரு. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட கத்தியை தூக்கி அந்த வில்லப்பைய நம்ம ஹீரோ மேல வீசிக்கிட்டு இருக்கிறான். ஒரு சின்ன கேப்ல அந்த குட்டி பொண்ணை தூக்கிக்கிட்டு வேற ஒரு ரூம்குள்ள போயிடுறான். அப்படி அந்த ரூமுக்கு போய் பார்த்தா இந்த மீன் பிடிக்கிறதுக்கான தூண்டில் முள்ளுலாம் இருக்கும் பாத்தீங்களா, ஏகப்பட்ட தூண்டில் முள்களை அப்படியே வரிசையா தொங்க விட்டுருக்கான். அது அப்படியே நம்ம ஹீரோட கண்ணுல காதுல கழுத்துல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் குத்தி கிழிச்சுக்கிட்டு இருக்குது. ஒரு பக்கம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாத இவன் ஒண்ணு ஒண்ணா எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த ரூமோட கதவை உடைக்கிறதுக்காக அந்த செத்து போன தாத்தாவோட மண்டையை எடுத்து அந்த கதவுல டமால் டமால்னு அடிச்சு ரத்தத்தை சதற விட்டு அந்த கதவை திறக்கிறதுக்காக அவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். குப்பைகளை கொட்டுறதுக்காக உள்ள வழியில அந்த குட்டி பொண்ணை தூக்கி போட்டுட்டு தப்பிக்கிறதுக்காக இவனும் அந்த குழிக்குள்ள போக பாக்குறான். ஆனா அந்த சைக்கோ பைய உள்ள வந்து
நம்ம தலைவனை தூக்கி போட்டு அடிக்கிறான். அடினாலும் அடி சாதாரண அடி கிடையாது, இழுத்து போட்டு மாறா மல்லக்கா போட்டு அடிச்சிட்டு இருக்கான். அப்போ அந்த சைக்கோ போட்டிருந்த அந்த முகமுடியை இவன் கிழிச்சிட்டு அவன் ஃபேஸ ஒரு பயத்தோட இவன் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவுக்கு மூஞ்சில ஒற்றைய குத்து அப்படியே மயக்கமாயிடுறான். அதுக்கப்புறம் அவன் கையை காலை கட்டி ஒரு இடத்துல தொங்க விட்டுருக்கான். அதுவும் எப்படி தெரியுமா, ஒரு 4-5 பெரிய சைஸ் தூண்டில் முள்ள எடுத்து அவன் கையில அப்படியே கோத்து பாக்குறதுக்கு வித்தியாசமான முறையில அவனை கட்டி தொங்க விட்டுருக்கான். நம்ம ஹீரோ தம்பி மயக்கத்துல இருக்கும்போது அவன் நெத்தில ஒற்றைய கோடு தான், ரத்தம் அப்படியே ஒரு பக்கம் பிச்சுக்கிட்டு அடிக்கும்போது இவன் மயக்கத்துல இருந்து கண்ண முடிச்சிடறான். அந்த பெரிய சைஸ் மீன் முள்ள இவன் கையில மட்டும் கோக்கல, அவனோட முதுகுலயே ஒரு 4-5 முள்ள போட்டு அப்படியே கோத்து இழுத்து கட்டி வச்சிருந்திருக்கான். அதை இழுத்து வெளில வரதுக்காக ட்ரை பண்றான். ஆனா வலி தாங்க முடியாம இவன் கத்தி கதற ஆரம்பிச்சதும் நம்ம வில்லப்பைய சிற்பிகளுக்கே டஃப் கொடுப்பான் போல சிலை செதுக்கக்கூடிய ஒரு உளியை எடுத்து நம்ம ஹீரோவோட பல்லுல வச்சு சுத்தியலால ஒரே தட்டு ஒரு பல்லு அப்படியே கீழே விழுந்துருது. இதை எல்லாத்தையும் அந்த குட்டி பொண்ணு ஒரு ஓரமா நின்று ஒளிஞ்சு அப்படியே பார்த்துட்டு இருக்கா. இதை பார்த்து அந்த குட்டி பொண்ணு சத்தம் போட்டுறாங்க. அப்போ அந்த சத்தத்தை கேட்டுட்டு அந்த சத்தம் கிட்ட அந்த இடத்துக்கு அந்த வில்லப்பைய அப்படியே பொறுமையா போயிட்டு இருக்கும்போது அந்த குட்டி பொண்ணு அங்கதான் இருக்கா அப்படிங்கிறது நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும். சோ அந்த குட்டி பொண்ணு மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த வில்லப்பையில எந்த அளவுக்கு பேச முடியுமோ அந்த அளவுக்கு கலர் கலரா திட்டினதும் அவனுக்கு செம்மையா கோவம் வந்துருது. ஹீரோவோட வயித்துல கத்திய வச்சு ஒரு கோடை போட்டுட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலுக்குள்ள ஏகப்பட்ட வண்டுகளை வச்சிருக்கான். அந்த பாட்டிலோட மூடியை ஓபன் பண்ணி வயித்துல கிழிச்சு விட்டான் பாத்தீங்களா, அந்த இடத்துல கொண்டு போய் வச்சு இவன் அந்த பாட்டில கொஞ்சம் கொஞ்சமா சூடுபடுத்துறான். அந்த பாட்டில கொஞ்சம் கொஞ்சமா சூடாக அந்த வண்டு எல்லாம் இவனோட வயித்தை கிழிச்சுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போகுது. இந்த வீட்டோட பெரிய பொண்ணை அந்த சைக்கோ பைய அடிச்சு நொறுக்கும் போது 911க்கு அந்த பொண்ணு கால் பண்ணியிருப்பா இல்லையா. சோ இந்த வீட்டுல ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்ட்டு போலீஸ்காரவங்க இங்க கரெக்டா வந்துடுறாங்க. அந்த வீட்டை சுத்தி யாராவது இருக்காங்களா அப்படிங்கிறத பாக்கிறதுக்காக ஒரு போலீஸ்காரர் அப்படியே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காரு. அப்போ இந்த வில்ல பைய அப்படியே சைலண்டா நடந்து போறத இந்த போலீஸ்காரர் பாத்துறாரு. கத்தியை கீழே போட்டுட்டு கை தூக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரர் மிரட்டுறாரு. இவனும் கத்தியை கீழே போட்டு அப்படியே பயந்த மாதிரியே நின்று பாத்துட்டு இருக்கான். அப்போ இந்த வீட்டுக்குள்ள முதல் டைமா நம்ம ஹீரோ வரும்போது அந்த ஒரு நாய்க்குட்டி வந்து அவனை கடிக்க வந்துச்சு இல்லையா, அந்த நாய்க்குட்டி இந்த போலீஸோட கையை பிடிச்சி குட்டியா கடியா கடிச்சு அந்த போலீஸ்காரனை கீழே தள்ளி அவன் கழுத்தை பிடிச்சி குட்டியா கடித்தான். ரத்தம் அப்படியே கொட்டி ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்க அந்த நாய்க்குட்டி அவன் கழுத்தை விடவே இல்ல, கடிச்சுக்கிட்டே இருக்குது. அந்த நாய்க்குட்டி இந்த வில்ல பையன் இருக்கும் போல. சோ அந்த நாய்க்குட்டியை போக சொல்லிட்டு அந்த போலீஸோட கழுத்தை நெரிச்சு அவரை கொலை பண்ணிடுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோவா அந்த சைக்கோ பைய கட்டி போட்டு வச்சிருந்தா இல்லையா, அவனோட கையையும் முதுகையும் அப்படியே கஷ்டப்பட்டு முன்பக்கமா இழுத்து அந்த குகைகள் இருந்து தன்னை காப்பாத்திக்கிறான். அதுக்கப்புறம் அந்த குட்டி பொண்ணோட அம்மா போய் பாக்குறான். அவங்க அப்படியே ரணகுடமா செத்து போய் கிடக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த குட்டி பொண்ணை காப்பாத்திக்கிட்டு அவன் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டு இருக்கான். அந்த போலீஸ்காரரை கொண்டா பாத்தீங்களா, அவரோட கார்ல இருந்து ஒரு பெரிய சைஸ் துப்பாக்கியை தூக்கிக்கிட்டு வரான். அப்ப நம்ம ஹீரோ தம்பி அந்த குட்டி பொண்ணை காப்பாத்தி அங்க இருந்து கூட்டிட்டு போறத அந்த வில்ல பைய பாத்துறான். அந்த வில்ல பைய தான் இவ்வளவு நேரமா எல்லாரையும் கொண்டு இருப்பான். ஆனா இப்போ அந்த நாய்க்குட்டியையும் கூட சேர்த்துக்கிட்டு இந்த 2 பேரையும் பிடிக்கிறதுக்காக அந்த வீட்டுக்குள்ள வரான். அப்படியே இந்த பக்கம் ஒரு துணியை எடுத்து தன்னோட வயித்துல கட்டிக்கிட்டு இன்னொரு பகுதியை அந்த பொண்ணோட வயித்துல கட்டிக்கிட்டு பாக்குறதுக்கு சிம்னி மாதிரி ஒண்ணு இருக்குது, அதுக்குள்ள இவன் ஃபர்ஸ்ட் ஏறிக்கிறான். இவன் மேல ஏறினதுக்கு அப்புறம் அந்த பொண்ணை இழுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் பிளான். ஆனா இவன் மேல ஏறதுக்குள்ள அந்த நாய்க்குட்டியும் உள்ள வந்துருது. இந்த குட்டி பொண்ணோட காலை கடிக்க ரொம்ப ரொம்ப பக்கத்துல வந்துருது. இருந்தாலும் ஒரு நூல்லையில அந்த பொண்ணை இவன் கீழே இருந்தே மேல தூக்கிடுறான். அதுக்கப்புறம் ஒரு பேப்பரை எரிச்சு ஒரு குப்பை கூடக்குள்ள போட்டு அந்த நாய்க்குட்டி உள்ள வரும்போது சரியா அதோட முகத்துக்கு நேரம் வச்சதும் அது மூஞ்ச கொண்டு டைரக்டா அது உள்ள விட்டுருது. இப்போ அந்த நாய்க்குட்டியும் சேர்ந்து எரிஞ்சிட்டு இருக்கும்போது அந்த குப்பை தொட்டியை நாயோட தூக்கிட்டு வந்து இந்த கொலகார சைக்கோ மேல தூக்கி வீசும்போது அவன் டமால்னு சுட்டுறான். அந்த நாய்க்குட்டி அப்படியே தெரிச்சு போயிடுது. அதுக்கப்புறம் சைக்கோவும் ஹீரோவும் மாத்தி மாத்தி சண்டை போட்டு இருக்கும்போது ஒரு கிளாஸ் பாட்டில் தூக்கி நம்ம ஹீரோட தலை மேலே குற்றியா அடிதான். அதுக்கப்புறம் ஹீரோவை கத்தியார குத்தி கொலை பண்ண ட்ரை பண்ணும்போது அவன் அடிச்சு கீழே தள்ளி பொலகாட்டு காட்டி தூக்கி விட்டு அடிச்சு ஒரு ஸ்டெப்ஸுக்கு கீழே தள்ளி விட்டுறான். அவன் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் அந்த கதவை வந்து நம்ம ஹீரோ தம்பி சாத்திடுறாரு. அந்த சைக்கோ பையலுக்கு செம்ம கடுப்பாகிடுது. இன்னைக்கு உங்களை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுக்கிறான். ஆனா அந்த கத்தியை காணும். சண்டை போடும்போது கீழே விழுந்திருக்கும் போல. சோ மறுபடியும் அந்த துப்பாக்கி எடுத்துக்கிட்டு அவங்கள கொலை பண்றதுக்காக இவன் மேல வந்துட்டு இருக்கான். கதவோட லாக்க திறக்கிறதுக்கு இந்த பக்கம் 2 பேரும் ரொம்ப ரொம்ப போராடிட்டு இருக்காங்க. அப்போ அந்த நேரம் பார்த்து அந்த சைக்கோ பைய துப்பாக்கியில டமால் டமால் சுட்டு இருக்கான். இவனுக்கு சரியான பாடத்தை நம்ம கத்து கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தம்பி அந்த குட்டி பொண்ணோட ஒரு ஓரமா போய் உட்காரும்போது அந்த வில்ல பைய கதவை உடைச்சுக்கிட்டு இவங்களை கொல்றதுக்காக உள்ள வரான். இந்த 2 பேரும் பயந்து போய் அப்படியே உட்காந்துக்கிறத பார்த்துட்டு அவங்கள குறிப்பாத்து இவன் சொல்றான். ஆனா செத்து போனது அவங்க 2 பேரும் இல்ல, ஒரு கண்ணாடி பீஸ். ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி தான் இவங்க 2 பேரும் அப்படியே சைலண்டா உட்கார்ந்து இருந்திருக்காங்க. கண்ணாடியில இருக்கிறது உண்மை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவன் டமால் டமால்னு சுட்டுறான். ஐயோ இது கண்ணாடி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாப்பான் பாருங்க. சீலிங் லைட்ல ஏகப்பட்ட கத்திய அப்படியே ஷார்ப்பா கீழே நோக்கி வச்சிருந்திருப்பான் இந்த வில்லப்பைய. இப்போ அந்த சீலிங் லைட்டை நம்ம ஹீரோ தம்பி கட் பண்ணி விட்டதும் அந்த மொத்த கத்தியில இந்த வில்லப்பையோட தலைமையில வந்து விழுகுது. அவன் உடம்பெல்லாம் அந்த கத்தி குத்தி ரத்தம் அப்படியே பிச்சுக்கிட்டு அடிச்சிட்டு இருக்கும்போது அவன் வலி தாங்காம கத்திட்டு இருக்கான். அந்த கேப்ல இந்த குட்டி பொண்ணு தூக்கிக்கிட்டு நம்ம ஹீரோ தம்பி வேக வேகன்னு வெளில ஓடி வரான். இந்த வீட்டுக்கு வந்த போலீஸ்காரர் அந்த சைக்கோ பார்த்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டுல ஒரு கொலகாரம் இருக்கான் அப்படிங்கறத வாக்கி டாக்கில சொல்லியிருந்திருப்பாரு. சோ ஏகப்பட்ட போலீஸ்காரங்க இப்ப அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ தம்பி வேக வேகமா ஓடி வந்து அந்த குட்டி பொண்ணை ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு எங்களை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு அந்த காருக்கு முன்னாடி போய் நிக்கிறான். அப்போ அந்த காரு ஒற்றையத்தா ஏத்திடுது. அடிபட்டு கீழே வந்ததுக்கு அப்புறம் இவனுக்கு மயக்கம் வந்துருது. அந்த மயக்கத்தோட அந்த குட்டி பொண்ணை பார்க்கும்போது அந்த கொலகார சைக்கோ பைய அந்த குட்டி பொண்ணுக்கு பின்னாடி வந்துட்டு இருக்கான். அந்த கொலகார பைய அந்த குட்டி பொண்ணை கொல்ல போறான் அப்படின்ட்டு இவனுக்கு அப்படியே பயம் தாங்க முடியல. கையை நீட்டுறான். இவனால ஏந்திக்க முடியல. கத்தி எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணுக்கு பக்கத்துல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்தவன் அந்த குட்டி பொண்ணை தூக்குறான். ஆனா அப்படி அந்த குட்டி பொண்ணை தூக்குனது கொலகார பைய கிடையாது, அந்த போலீஸ்காரர் ஒருத்தர் தான் தூக்கியிருக்காரு. அந்த பொண்ணுக்கு பின்னாடி வந்தது போலீஸ்கார் தான் அப்படிங்கிறது இவனுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவனுக்கு உயிரே வருது. அப்புறம்
என்ன அந்த 2 பேருமே அந்த வில்லப்பை கிட்ட இருந்து சேஃபா தப்பிச்சிடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த குட்டி பொண்ணோட வீடு அப்படியே வெடிச்சு நாலா பக்கமும் செதறி போகுது. நம்ம ஹீரோ தம்பி அப்படியே அள்ளி போட்டு ஒரு ஆம்புலன்ஸ்ல வச்சு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ தன்னோட பாக்கெட்ல அவன் கையை வச்சு பார்க்கும்போது அந்த வீட்டுக்கு ஒரு டைமண்ட் ஆட்டை போடுறதுக்காக தான் இவன் போயிருப்பான் இல்லையா. அந்த டைமண்ட் இன்னும் தன்னோட பாக்கெட்ல இருக்கிறத பார்த்துட்டு சந்தோஷப்பட்ட இவன் தன்னோட ஒய்ஃபுக்கு கால் பண்ண சொல்றான். சரி நான் கால் பண்றேன், உன் ஒய்ஃபோட நம்பர் குறான்ட்டு அவர் கேட்டுட்டு இருக்கும்போது அந்த ஆம்புலன்ஸ் இப்போ வந்து ஆக்சிடென்ட் ஆகுது. அப்படி ஆக்சிடென்ட் பண்ணது வேற யாரும் கிடையாது, அந்த வில்லப்பைய தான். அந்த ஆம்புலன்ஸோட கதவை திறந்து உள்ள இருந்த அவனை போட்டு தள்ளிட்டு நம்ம ஹீரோ தம்பி அடிச்சு தரத்தரன்னு எடுத்துட்டு போய் நம்ம ஸ்டார்டிங்ல ஒரு பெட்டியை பார்த்திருப்போம் இல்லையா, அதான்ப்பா அந்த தாத்தாவை ஒரு பெட்டிக்குள்ள போட்டு அடைச்சான் இல்லையா, எக்ஸாக்டா அதே மாதிரி ஒரு மரப்பெட்டிக்குள்ள நம்ம ஹீரோ தம்பியை போட்டு அடைச்சிடறான். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா எனக்கும் தெரியாது. ஏன்னா இந்த படத்துக்கு செகண்ட் பார்ட் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. ஒருவேளை அதுல சொல்லியிருப்பாங்களா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சோ இப்போ நான் போய் செகண்ட் பார்ட்டை பார்த்துட்டு கண்டிப்பா அதுல இதை பத்தி சொல்லியிருந்தாங்கன்னா உங்களுக்காக வீடியோ பண்றேன். உங்க யாருக்காவது இந்த படத்தோட செகண்ட் பார்ட் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எஸ் அப்படின்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களை வேற ஒரு வீடியோல மீட் பண்ற வரைக்கும் until then bye. நான் உங்கள் வாய்ஸ் அப்படி